எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறோம். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இன்றைக்கி நான் என்ன வீடியோ உங்களோட ஷேர் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, ஆடிப்பூரம் அன்னைக்கு வந்துட்டு என்னோடய மார்னிங்லேருந்து ஆஃப்டர்நூன் வரை நான் என்ன வீட்டில் சமையல் பண்ணேன், வேறு என்னென்ன வேலைகள்லாம் பண்ணேன் அப்படிங்கிறதான் இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். காலையில் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா தோசையும் சாம்பார் வந்து நான் டிஃபன் சாம்பார் மாதிரி தான் வச்சுருந்தேன். ஆல்ரெடி நான் நிறையா சேனலில் அதை போட்டிருப்பேன். நான் அதனால் அது டீட்டெயிலாக காட்டலை. வெறும் தக்காளி பருப்பு வச்சு சாம்பார் தான். அது காலையில் வச்சுட்டு நான் வந்து குளிக்க போயிட்டேன். அடுத்து வந்து எங்கள் வீட்டுக்காரர் வந்து தோசையெல்லாம் சுட்டு ஹாட் பாக்ஸில் வச்சுட்டு இருந்தார். அதுக்கப்புறம் அவங்க பசங்களுக்கும் சாப்பிட சுட்டு கொடுத்துட்டாங்க. அன்றைக்கி வந்து எங்கள் வீட்டுக்காருக்கு ஆஃபீஸ் போக வேண்டியிருந்தது. ஸோ இப்போ வந்து டெய்லி ஆஃபீஸ் போயிடுவார். எப்போவாவது ஃப்ரைடே மட்டும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் இருக்கும், மற்றபடி எல்லா நாளும் ஆஃபீஸ் தான் இருக்கும். ஸோ அவங்க வந்து காலையில் ஒரு 9:30 10 o'clock போல் ஆஃபீஸ் கிளம்பி போயிடுவாங்க. அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்காரர் வந்து சாப்பிட்டுட்டு ஆஃபீஸ் கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து நானும் 2 தோசை வச்சு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ஏதாவது ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் மதியம் வந்து லஞ்சுக்கு செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நான் மீனாட்சி அம்மன் சிலை வச்சுருந்தேன் பார்த்திங்களா, போன பார்சலில் வந்திருந்தது. அந்த சிலை வந்துட்டு ஒரு ஷெல்ஃப் மாதிரி வச்சுட்டு அதில் வந்து இன்றைக்கி ஆடிப்பூரம் அன்னைக்கு வந்துட்டு, ஸோ வந்து ஆடிப்பூரம் வந்து ஆண்டாள் கோவிலில் வந்து தேரோட்டம் இருக்கும். அது நல்ல நாளாக இருக்கே அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த மீனாட்சி அம்மன் சிலை நம்ம வச்சு சாமி கும்பிடலாம் அப்படின்னு சொல்லி அன்றைக்கி அந்த வேலைகள்லாம் பார்த்தேன். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து சாமியை வந்து வைக்கிறதுனால ஏதாவது ஸ்வீட்டு அந்த சாமிக்கு நம்ம நெய்வேத்தியம் பண்ணுறோம் இல்லையா, அதுக்காக சக்கரை பொங்கல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு சக்கரை பொங்கல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதுக்கு முந்தின நாள் நைட்டு அந்த இதெல்லாம் விளக்கி நான் வச்சுட்டேன். ஸோ சக்கரை பொங்கல் பார்த்திங்கன்னா இங்கே வந்து 1 கப் பச்சரிசி, ஒரு 1/4 கப் அளவு பாசிப்பருப்பு இருக்குது பார்த்திங்களா, அது போட்டுட்டு ஃபஸ்ட்டு அதை நல்லா கழுவிக்கிட்டேன். அரிசியும் பருப்பையும் ஒரு 3 தடவை நல்லா கழுவுனதுக்கப்புறமா அதில் 4 கப் வந்து தண்ணி ஊற்றிட்டு லாஸ்ட்டாக 1 கப் வந்து பால், ஹோல் மில்க் தான் நான் சேர்த்துருக்குறேன். 1 கப் பால் ஊற்றிட்டு அதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் வந்து நெய், சாமிக்கு பண்ணுறது அப்படிங்கிறதுனால நான் காலையிலே வந்து நெய் தனியாக ஒரு பட்டர் போட்டு காய்ச்சி வச்சுட்டேன். ஸோ அதுலேருந்து ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு குக்கர் மூடி மீடியம் ஃப்ளேமில் வந்துட்டு ஒரு 5-6 விசில் நான் விட்டு எடுத்துக்கிட்டேன். அப்படின்னா தான் நல்லா குழஞ்சி வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த சாமி ஆல்ரெடி இருக்கிற அந்த சாமி ஷெல்ஃபெல்லாம் வந்து சாமியெல்லாம் எடுத்து தனியாக வச்சுட்டு அதை வந்து குளோரெக்ஸு இந்த வைப்ஸ் வச்சு நல்லா தொடச்சி எடுத்துக்கிட்டேன். இந்த சைடு இருக்குது பார்த்திங்களா, ரைட் சைடு, இது வந்து தனியாக இந்த ஷெல்ஃப் ஆல்ரெடி வீட்டில் ரொம்ப வருஷமாக இருந்தது. ஸோ அதை வச்சு நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷெல்ஃபு முந்தின நாளாக நாங்கள் அதை ஃபிட் பண்ணி வச்சுட்டோம். அந்த ஹெக்ஸகனில் ப்ளூ கலர் இருக்குது பார்த்திங்களா, அது வந்து நான் ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து இங்கே சான் ஆண்டோனியோவில் தான் அவங்க அந்த இது சேல் பண்ணுறாங்க. ஸோ கட்டபொம்மி அப்படிங்கிற பேஜ் அவங்ககிட்ட இருந்து நான் வாங்கினது. அது ரொம்பவே நல்லா இருக்குது. அது வாங்கி 2-3 மாதம் ஆச்சு. பட் நான் இப்போ தான் அதை யூஸ் பண்ணேன். அரிசியும் பருப்பும் நல்லா வெந்துருச்சு, 6 விசில் வந்துருச்சு. ஸோ அதை நான் தனியாக எடுத்து வச்சுட்டு ஒரு பேனில் வந்து ஒரு 1/2 கப்லேருந்து 3/4 கப் அளவு தண்ணி ஊற்றி அதை நல்லா கொதிக்க விட்டுட்டேன். அங்கிட்டு சைடு பார்த்திங்கன்னா லஞ்சுக்கு வந்து சாதம் வடிக்கிறதுக்காக தண்ணியை கொதிக்க வச்சுக்கிட்டேன். இந்த பாத்திரத்தில் நான் வெல்லம் காய்ச்சறதுக்காக தண்ணி கொஞ்சம் நல்லா கொதிக்க ஆரம்பித்ததும் அதில் வந்து மொத்தம் நம்ம வந்து 1/4 கப் வந்து எடுத்துருக்கோம் அரிசியும் பருப்பும் சேர்த்து. ஸோ அதில் வந்து நான் ஒரு 2.5 கப் அளவு வெல்லம் சேர்த்துக்கிட்டேன். இந்த நான் சேர்த்த வெல்லம் அளவு வந்து பொங்கலுக்கு வந்து ரொம்ப தித்திப்பாக இல்லை, கரெக்டாக இருந்தது.
ஸோ அவங்கவுங்க வெல்லத்தோட அந்த ஸ்வீட்னஸ் பொறுத்து இனிப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க. 2லேருந்து 2.5 கப் வரை சேர்த்துக்கலாம். ஸோ அதை வந்து ரொம்ப பாகு மாதிரி காய்ச்சாமல் லைட்டாக கரையிறதுக்கு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் சொரக்காய் கூட்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு 1/4 கப் அளவு பாசிப்பருப்பு இதை போட்டு ஃபஸ்ட்டு இதை நல்லா நான் கழுவிக்கிட்டேன். கழுவுனதும் அதில் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, அதுக்கப்புறம் கொஞ்சம் பெருங்காயம், பருப்புக்கு தேவையான அளவு உப்பு, பருப்புக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு போட்டுக்கிட்டேன். கொஞ்சம் ஹாட் வாட்டர் ஊற்றிட்டு ஒரு பருப்பு முங்குற அளவு, ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது, பருப்பு முங்குற அளவு தண்ணி ஊற்றிக்கிட்டேன். இது வந்து கூட்டுக்கு மட்டும் கிடையாது அந்த பருப்பு, இதிலையே நான் அந்த பருப்பு எடுத்து கொஞ்சம் ரசத்துக்கும் யூஸ் பண்ணிக்குவேன், கொஞ்சம் பசங்களுக்கு சாப்பிடவும் வச்சுக்குவேன். கொஞ்சம் சீரகம் சேர்த்துட்டு குக்கர் மூடி வச்சுட்டு என்னோடய குக்கரில் 4லேருந்து 5 விசில் விட்டால் தான் பருப்பு நல்லா வேகும். ஏன்னா நான் பருப்பு ஊற வைக்கலை, ஸோ அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா 2 விசில் விட்டால் தான் வேகும். ரைஸ்க்கும் தண்ணி கொதிச்சிருச்சு, அதுக்கும் நான் வந்து ரைஸ் ஊற வச்சுருந்தேன். அந்த ரைஸ் போட்டுட்டு தேவையான அளவு உப்பு போட்டு அதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் இந்த வெள்ளை பாகு பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணி கம்மியாக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஃபஸ்ட்டு நான் ஒரு 1/2 கப் ஊற்றிருந்தேன், அதுக்கப்புறம் திரும்ப ஒரு 1/2 கப் நான் சேர்த்துக்கிட்டேன் இடையில. ஸோ சேர்த்ததுக்கப்புறமா அது நல்லா கரைஞ்சதும் அதை தனியாக நான் ஃபில்ட்ரு பண்ணி வச்சுக்கிட்டேன். பருப்பும் நல்லா வெந்துருச்சு, 4-5 விசில் வந்துருச்சு. ஸோ நான் அதையும் தனியாக எடுத்து வச்சுட்டு சொரக்காய் வந்து ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருந்தேன், ஒரு ஃபுல் பெரிய சொரக்காய், அதை வந்து ஒரு பாத்திரத்தில் எடுத்துகிட்டு அதில் வந்து நல்லா சுடுதண்ணி இல்லை நார்மல் தண்ணி எதுனாலும் ஒரு 1/4 கப் அளவு மட்டும் ஊற்றணும். ஏன்னா சொரக்காயிலேருந்து நிறையா தண்ணி வெளியே வரும். ஸோ ரொம்ப தண்ணி ஊற்றணுன்னா கூட்டு மாதிரி வராது, குழம்பு மாதிரி ஆயிரும். கொஞ்சமாக வந்து தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டு உப்பு போடாமல் வேக வச்சுக்கிட்டேன். ஏன்னா உப்பு போட்டோன்னா ரொம்ப சின்னதாயிரும், சொரக்காய் ரொம்ப வெந்துடும். அதனால் லாஸ்ட்டாக உப்பு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உப்பு போடாமல் அதை நான் வேக வச்சுக்கிட்டேன். இங்கிட்டு வந்து தேங்காய், சீரகம், 3 பச்சை மிளகாய் இதை வந்து நல்லா தண்ணி ஊற்றி ஒரு பேஸ்ட்டாக தனியாக அரைச்சி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பொங்கலுக்கு ஒரு பெரிய பேன் எடுத்துக்கிட்டேன், நல்லா கிளற சைஸ்க்கு. ஸோ எடுத்துகிட்டு அந்த அரிசி வெந்தது இருக்குது பார்த்திங்களா, அதில் கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டேன். ஏன்னா நம்ம தண்ணி எவ்வளோ சேர்த்தாலும் அது நல்லா கொதிக்க கொதிக்க கெட்டியாக ஆரம்பிக்கும். ஸோ அதனால் தண்ணி சேர்க்குறதுனால ரொம்ப தண்ணியாகிடுமே அப்படின்னு நம்ம பயப்பட தேவையில்லை, கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா வடிகட்டி வச்சுருக்கேன் இல்லையா, அந்த வெல்லம் கரைச்சி எடுத்தது அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இது வந்து மீடியம் டு லோ ஃப்ளேம்லேயே, ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சுட்டோம் அப்படின்னா டக்குன்னு கொதிக்க ஆரம்பித்து ரொம்ப மேலே தெறிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ மீடியம் டு லோ ஃப்ளேம்லேயே வச்சு அந்த இதை பொங்கல் வந்து அப்பப்போ மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தேன். இந்த சுரக்காய் பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷத்துலேயே வந்து நல்லா அது வெந்துடும். அதுக்கு மேலே வேக வைக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாயிரும். அதுக்கப்புறம் நான் பருப்பு வேக வச்சுருந்தேன் பார்த்திங்களா, அதுலேருந்து ஒரு 1/4 கப் அளவு பருப்பு சேர்த்துக்கிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அந்த தேங்காய் அரைச்சி வச்சுருந்தேன் இல்லையா, அந்த பேஸ்ட்டையும் சேர்த்து தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. ஒரு 3 to 5 minutes, மேக்ஸிமம் 5 minutes தான், அதுக்கு மேலே கொதிக்க விடக்கூடாது. மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு நான் கொதிக்க விட்டுக்கிட்டேன் ஒரு 5 minutes மட்டும். பொங்கல் நல்லா கொஞ்சம் லைட்டாக கெட்டியாக ஆரம்பிக்கிற அந்த ஸ்டேஜில் வந்து ஏலக்காய் பொடி சேர்த்து ஒரு டீஸ்பூன் போல் ஏலக்காய் பொடி சேர்த்து அதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டேன். இங்கிட்ட வந்து ரசத்துக்கு ஊற வச்சுருந்தேன். ஸோ நான் கொஞ்சம் குவான்டிட்டி நிறையா தான் பண்ணுறேன், ஏன்னா என்னோடய ஃப்ரெண்டு இந்தியாவிலேருந்து வந்திருக்காங்க, அவங்களுக்கு நான் அன்றைக்கி தான் லஞ்ச் நான் தான் பண்ணி கொடுத்தேன். ஸோ அதனால் கொஞ்சம் குவான்டிட்டியெல்லாம் அதிகமாக தான் பண்ணுறேன். ரசத்துக்கு வந்து புளியை கரைச்சி ஒரு பாத்திரத்துக்கு ஊற்றிட்டு கொஞ்சம் ஹாட் வாட்டரும் சேர்த்து ஊற்றிக்கிட்டேன். எவ்வளோ நமக்கு ரசம் தேவையோ அவ்வளோக்கு இதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு புளியோட அந்த பச்சை வாசனை போகணும். ஸோ அதை நல்லா கொதிக்க விட்டுக்கிட்டேன். ஆல்ரெடி ரசம் பண்ணுறது நான் இதுக்கு முன்னாடி வீடியோ போட்டிருக்கிறதுனால இந்த ரசம் பண்ணுற வீடியோ ரொம்ப டீட்டெயிலாக நான் காட்டலை. இந்த பொங்கலுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்பப்போ நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் வந்து ஒரு 5 minutesக்கு ஒருக்கா நான் சேர்த்துட்டே இருந்தேன். மொத்தமாக 5 டேபிள் ஸ்பூன் நெய் வந்து இந்த கிளறும்போது நான் சேர்த்துக்கிட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 1/4 கப் இருக்கும். 5 டேபிள் ஸ்பூன் வந்து 1/4 கப்லேருந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். அதுக்கப்புறம் கூட்டுக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ அதுக்கு வந்து தேங்காய் எண்ணெயில் தாளித்தா தான் கூட்டு வந்து எப்போயுமே நல்லாயிருக்கும். ஸோ தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, உளுந்து, காஞ்ச மிளகா,
ஃப்ரைட் ஆனியன், கருவேப்பிலை இது போட்டுட்டு தாளிச்சிட்டு கூட்டில் மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். பொங்கலும் ஒரு 1/4 மணி நேரம் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஸோ அதுக்கு வந்து லாஸ்ட்டாக வந்து 2 டேபிள் ஸ்பூன் தனியாக ஒரு பேனில் நெய் ஊற்றிட்டு அதில் வந்து முந்திரி இந்த மாதிரி 2 கட் பண்ணி அது நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரை நல்லா வறுத்துக்கிட்டேன். ஸோ அந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் அதில் வந்து அந்த திராட்சை, காஞ்ச திராட்சை இருக்குது பார்த்திங்களா, அதையும் சேர்த்துட்டு அது வந்து நல்லா பஃப்னு வரணும். அந்த அளவுக்கு நம்ம வறுத்துட்டு லாஸ்ட்டாக வந்து இந்த பச்சை கற்பூரம் சொல்லுவோம்ல, சாப்பிட்றது எடிபிள் கற்பூரம், அது நார்மல் கற்பூரம் போடக்கூடாது. பச்சை கற்பூரம்னு இருக்கும், கடையில் விற்கும். அது லைட்டாக ஒரு பிஞ்சு தான் போடணும். ரொம்ப போட்டோம் அப்படின்னா கசக்க ஆரம்பிச்சிடும் பொங்கல். ஸோ லைட்டாக மட்டும் போட்டு அதை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த வறுத்து வச்சுருக்கிற முந்திரியும் காஞ்ச திராட்சையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். ஸோ பொங்கல் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அதையும் எடுத்து நான் தனியாக வச்சுட்டு மீனாட்சி அம்மன் சிலையை வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷெல்ஃப் ஆல்ரெடி ஃபிட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதில் வந்து மீனாட்சி அம்மன் சிலை வச்சு சிலைக்கு கொஞ்சம் மாலையெல்லாம் போட்டு, இது வந்து ஆர்டிஃபிஷியல் மாலை தான், விளக்கு அதை எல்லாமே எடுத்து வச்சிட்ருந்தேன். அதுக்கப்புறம் அந்த நெய்வேத்தியம் சாமிக்கு ஃபஸ்ட்டு வச்சிடலாம் அப்படின்னு சாமிக்கு தனியாக ஒரு பிளேட் வச்சுருப்பேன். ஸோ அந்த பிளேட்டில் வந்து பொங்கல் எடுத்து சாமிக்கிட்ட வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் சாமி கும்பிட்டுட்டு நானும் பசங்க எல்லாருமே சாமி கும்பிட்டுட்டு ஃப்ரெண்டு வீட்டிலேருந்து வந்திருந்தாங்க அந்த அண்ணா. ஸோ அவங்களுக்கும் சாப்பாடெல்லாம் கொடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஹரியோட ஃப்ரெண்டு வந்து 3 மந்த்ஸ் இந்தியா வெக்கேஷன் போயிருந்தான். ஸோ இப்போ தான் வந்திருந்தான். ஹரி வந்து ரொம்ப ஜாலியாகிட்டான். அவன் வந்து இந்தியாவிலேருந்து வரவும், அதனால் அவன் வந்து அன்றைக்கி ஃபுல்லாக எங்கள் வீட்டில் தான் ப்ளே பண்ணிக்கிட்டு இருந்தான். ஃபஸ்ட்டு பசங்களுக்கு சாப்பாடு வச்சு கொடுத்துட்டு, பசங்களுக்கு வந்து அந்த பருப்பு சாதம், கொஞ்சம் ரசம், கொஞ்சம் கூட்டு, ஒரு அப்பளம் இது வச்சு கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு அவங்களுக்கு வந்து பிசைஞ்சு கொடுக்க சொன்னாங்க. கொஞ்சம் சூடாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களுக்கு வந்து பிசைஞ்சு கொடுத்துட்டேன். அவங்களும் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் எங்கள் வீட்டுக்கார் வரையும் நானும் எங்கள் வீட்டுக்காரும் சேர்ந்து சாப்பிட்டோம். அவ்வளோதாங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.